வணக்கம். எல்லாம் வல்ல வரம் தரும் காலபைரவருடைய அருளால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கல், அஞ்சனக்கல். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன இது மெயினான ரீசன் என்னென்னா, இது ஃபுல்லாக எல்லாமே மைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா வகையான மைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சனக்கல்லை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு மைக்குடைய சக்தியை முழுசாக பாதிக்கு பாதி கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த அஞ்சனக்கல் தான். அது மட்டும் இல்லை, இந்த அஞ்சனக்கல்லுக்கு பார்த்திங்கன்னா எந்த தோஷங்களும் கிடையாது. சில பேர் பார்த்திங்கன்னா ரோட்டோரங்களில் சின்ன சின்ன தொழில், பழக்கடை, பூக்கடை, சின்ன சின்ன வியாபாரங்கள், அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய கர்மாக்கள் வரும். ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் அதிகமாக சில்லறை புழக்கங்கள், கையால் காசு வாங்கும்போதும் பார்த்திங்கன்னா நிறைய கர்மாக்கள் வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ யாருக்காவது வட்டிக்கு காசு கொடுத்துருக்கீங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உங்களுக்கு வட்டி காசு கொடுக்குறாங்க. அந்த காசு வயிறு எரிஞ்சு கொடுப்பாங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாரித்து மன திருப்தியோடு கொடுக்க மாட்டாங்க. அது அவங்க வயிற்றுச்சலில் அந்த அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசு அது அவங்களுக்கு துரோகம் பண்ணி நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை கொள்ளையடித்து வாங்கியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி பணத்தை உங்கள் கையால் வாங்கும்போது அவங்க எந்த அளவுக்கு வயிறு மனசு எரிஞ்சாங்களோ அது மாதிரி உங்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் ஏற்படும். அந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த அஞ்சனக்கல் உங்களுக்கு முழுசாக தீர்த்து வைக்கும். அதனால் யார் என்ன தொழில் பண்ணாலும் பார்த்திங்கன்னா உங்கள் கல்லாப்பட்டி வைக்கக்கூடிய இடங்களில், பணம் வைக்கக்கூடிய இடங்களில் இந்த அஞ்சனக்கல்லில் கொஞ்சம் வாங்கி ஒரு துணியில், மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் தொழில் செய்கிற இடங்களில் வச்சுக்கலாம். இல்லை கடைக்கு முன்னாடி கட்டி தொங்க விடலாம். அஞ்சனக்கல் கூட நீங்கள் படியாரக்கல்ல சேர்த்துக்கலாம். அது படியாரக்கல் ஒயிட் கலரில் இருக்கும். இது கொஞ்சம் மினுமினுப்பு தன்மையோடு இருக்கும். 2 கல்லையும் சேர்த்து கூட நீங்கள் வீடுகள்லையும் நிலப்பகுதியில் கட்டி விடலாம். உங்களுக்கு என்ன கந்திஷ்டி பாதிப்புகள் எதுவும் வராது. டக்குன்னு ஒரு ஏவலே இருந்தாலும் உங்களுக்கு அஞ்சனக்கல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படி நின்றுதே வருமே தவிர டக்குன்னு உங்களுக்கு அது வேலை செய்யாது. இந்த அஞ்சனக்கல் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் காளிக்கு உகந்தது, காளியினுடைய அம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அஞ்சனக்கல் காளி வழிபாடு செய்பவர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா தங்களுடைய பூஜை அறையில் இந்த அஞ்சனக்கல்லை வாங்கி வச்சுக்கிறதுனாலையும் உங்களுக்கு எல்லா வள நலமும் கிடைக்கும். இப்போ அதிகமாக இது யார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா சின்ன பெண்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மாதவிடாய் ஆகிற மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த மாதிரி தீட்டுகளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு துஷ்ட சக்தி, காற்று கருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் காலத்தில் அந்த ரத்த வாடைக்கு பார்த்திங்கன்னா உங்கள் இடுப்பு பகுதி, கீழ் பகுதியில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். இப்போ ஒரு சில பேர்த்துக்கு இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை தான் மாதவிடாய் ஏற்படும். அது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2-3 தடவை மாதவிடாய் ஏற்படுறது, இல்லை மாதவிடாயே வராமல் ரொம்ப தள்ளி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா துஷ்ட சக்தியினுடைய பாதிப்பினால் உங்களுக்கு நடக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் மெலிஞ்சு சரியாக தூக்கம் வராது, எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் செலுத்த முடியாது, இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும். அதெல்லாம் தவிர்த்து கொள்வதுக்கு, அதில் தப்பிச்சுக்கிறதுக்கு நீங்கள் அஞ்சனக்கல்லை யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக உடச்சி தாயத்துக்குள்ளே போட்டு நீங்கள் வச்சுக்கலாம், இடுப்பில் கட்டிக்கலாம். இந்த மாதிரி இப்போ உங்கள் கூடவே இந்த அஞ்சனக்கல்லை இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த தீட்டும் ஏற்படாத, எந்த துஷ்ட சக்திகளுடைய பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. அதனால் இதையும் எல்லா பெண்களும் ஆண்களும் தொழில் செய்கிற இடங்கள்லையும் வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாதுகாப்பான வாழ்க்கையை அமைச்சு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.